உங்களோட ப்ளாக்லேயும் இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களோட விசிட்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் வந்து அவங்கள தக்க வச்சுக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி நேவிகேஷன் மெனு பார் ஆட் பண்ணும்போது உங்களோட சைட் வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக தெரியும். ஸோ வரவங்களுக்கும் இதை சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி பார்க்குறதும் நேவிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளாகில் ஒரு நேவிகேஷன் மெனு பார் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட ப்ளாகர் டேஷ்போர்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து லெஃப்ட்டில் லே அவுட் அப்படின்ற செக்ஷனுக்கு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் அ கேட்ஜெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பேஜஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு இந்த இருக்கிற பேஜஸை டிலீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு புதுசாக எப்படி ஆட் பண்ணுறன்றதை காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பேஜஸ்ன்றது இந்த டைட்டில் வந்து நீங்கள் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, இது ஆப்ஷனல் தான். ஸோ நான் இதை வந்து எடுத்துடுறேன். அண்டு பை டிஃபால்ட் உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் காட்டுவாங்க. சம்டைம்ஸ் இது வந்து ஹெச்டிடிபியாக இருக்கும், இதை நீங்கள் எடிட் பண்ணி ஹெச்டிடிபிஎஸ்ஸை மாற்றிக்கோங்க. சேவ். அடுத்தது ஆட் அ நியூ ஐட்டம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்கிற பேஜஸில் நீங்கள் ஆட் பண்ண பேஜஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க காட்டுவாங்க. அதை நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். டவுன்லோட். இன்னொன்று ஆட் பண்ணுறேன் அதே மாதிரி, அபவுட் அஸ். இதில் நான் வெறும் அபவுட் மட்டும் கொடுக்குறேன். இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்கிற பேஜஸ். இது வந்து சேவ் கிளிக் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் ஆட் பண்ண இந்த புது கேட்ஜெட் வந்து இந்த இடத்துல சைட் பாரில் வந்திருக்கு. இதை நீங்கள் சேவ் பண்ணி ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சைடில் வரும். நமக்கு தேவை வந்து இந்த மாதிரி டாப் நேவிகேஷன் வேணும், அது எப்படி ஆட் பண்ணலாம். ஸோ இந்த பேஜஸ் இந்த சைட் பார் கேட்ஜெட்டை நீங்கள் இந்த மாதிரி க்ராஸ் காலம்னு இருக்கும் உங்களுக்கு, ஆர் நீங்கள் உங்களோட தீம்க்கு ஏற்ற மாதிரி மேலே வந்து ஹெட்டர் செக்ஷன் ஏதாவது இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது வந்து இந்த பேஜஸ் இந்த கேட்ஜெட்டை இந்த இடத்துல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த இடத்துல விட்டுறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஹெட்டர் தெரிஞ்சுதான் நீங்கள் ஹெட்டர் கீழே கூட வைக்கலாம். இது இப்போ சேவ் பண்ணி பார்க்கும்போது இப்போ நமக்கு இந்த மெனு பார் இங்கே வந்துடும். ஓகே, இருக்கிற பேஜஸில் இந்த மாதிரி ஆட் பண்ணுறது ஒரு ஃபைன். பட் இது உங்களுக்கு இன்னும் வேறு லெவல், நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்னா கஸ்டம் லிங்க்ஸ் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆர் யூடியூப் பேஜ் ஆர் ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க் உங்களுக்கு இந்த இடத்துல மெனு பார் ஆட் பண்ணணும்னா அது எப்படி பண்ணலாம். உங்களுக்கு ஒரு வேளை கேட்டகரிஸ் கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி கூட இங்கே ஒரு மெனு பாராக இங்கே வந்து மெனு ஐட்டமாக நீங்கள் ஆட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது இப்போது? அதுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி பேஜஸ்குள்ளே வந்து இந்த இடத்துல எடிட் பண்ணிங்கன்னா ஆட் அ நியூ ஐட்டம் கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களோட பேஜ் நேமை கொடுத்துட்டு உங்களோட யூஆர்எல்லை டைப் பண்ணுங்கள். நீங்கள் இதை காப்பி பேஸ்ட் கூட பண்ணலாம், விச் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இப்போதைக்கு நான் இது வந்து இந்த மாதிரி என்னோடய யூடியூப் பேஜ் இங்கே ஆட் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாக்க இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு மெனு ஐட்டம் ஆட் ஆகிடுது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூடியூப் பேஜு ஓப்பன் ஆகுது. கிரேட். இப்போ இதே மாதிரி நான் வந்து இப்போ இருக்கிற ஏதாவது பேஜ் எதாவது ஆட் பண்ணாக்க இந்த பேஜஸ் செக்ஷனில் வந்து அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ட்ராப் டவுனில் காட்டுவாங்க. பட் போஸ்ட் ஆர் ஏதாவது ஒரு கஸ்டம் லிங்க் எப்படி ஆட் பண்ணுன்றதை இப்போ பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு போஸ்ட்டுக்குள்ளே நான் போய் இதுக்குள்ளே போய் பார்க்குறேன். இதோட லேபிள்ஸ் ஒன்றும் இல்லை. ஓகே, வேறு ஒரு போஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து சில லேபிள்ஸ்லாம் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்குள்ளே வந்து கூகுள்னு ஒரு லேபிள் இருக்குது, இன்டர்நெட்னு ஒரு லேபிள் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் லேபிள் நான் வந்து ஒரு மெனு ஐட்டமாக ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தாக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபார் இது ஏன் யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய போஸ்ட் இருக்கலாம். அந்த பர்டிகுலர் லேபிள் வந்து ஒரு கேட்டகரியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் லேபிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிற அந்த லேபிளுக்குள்ளே இருக்கிற எல்லா போஸ்ட்டும் நம்ம வந்து சைட் விசிட்டர்ஸ்க்கு படிக்க முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறது எப்படின்றது பார்ப்போம். ஸோ அது பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த என்ன லேபிளில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த லேபிள் வந்து நம்ம இப்போது என்னன்றதை ஒரு யூஆர்எல் கஸ்டமைஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நம்ம வந்து இதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஓகே, இது வந்து யூடியூப்னு காமிக்கிறாங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எப்படி ஆட் பண்ணலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இருக்கிற போஸ்ட்லேயே நீங்கள் போய் அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ கிளிக் பண்ணி வந்ததுக்கப்புறம் கீழே உங்களுக்கு லேபிள் ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
இது நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லெட்ஸ் நான் கூகுள் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கலாம் இந்த URL ஸ்ட்ரக்சர் இங்கே. இதில் வந்து உங்களோட blog URLக்கு அப்புறம் // அப்புறம் search /label / உங்களோட லேபிள் நேம் கேட்டகரி நேம் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்க முடியல இந்த போஸ்ட்டுக்குள்ளே அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மேனுவலாக கூட டைப் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ இதை காப்பி பேஸ்ட் பண்ண போகிறல மேனுவலாக டைப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் லேஅவுட்குள்ளே போவோம். இந்த கேட்ஜெட் ஆட் பண்ண இடத்துல எடிட் கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து புதுசாக ஒரு ஐட்டம் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல search /label கூகுள்னே அடிக்கிறேன் நான். அண்ட் இந்த இடத்துல கூகுள்னு கொடுக்குறேன், கூகுள் போஸ்ட்ஸ். இது ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து சேவ் கிளிக் பண்ண போகிறோம். மறக்காமல் இந்த இடத்துல நீங்கள் சேவ் கிளிக் பண்ணுங்கள். இது பண்ணால் தான் உங்களுக்கு இது அப்டேஷன் வரும். இதுக்கப்புறம் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுள் போஸ்ட் வந்துடுது. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது கூகுள் சம்மந்தமான எல்லா போஸ்ட்டும் இங்கே வந்துடும். இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், கூகுள் போஸ்ட்ஸ் இந்த மாதிரி அது சம்மந்தமான எல்லா போஸ்ட்டும் இங்கே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண கூகுள் சர்ச் லேபிள் மாதிரி நீங்கள் மீதி இருக்கிற எல்லா லேபிள்ஸும் அதே மாதிரி நீங்கள் மேனுவலாக கூட டைப் பண்ணி வச்சுக்கலாம். இது மூலமாக உங்களுக்கு கேட்டகரி சர்ச் ஆப்ஷன்ஸ் கூட உங்களோட விசிட்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி அமையும். அப்போ தான் அவங்க வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது லேபிள் சர்ச்னு சொல்கிற மாதிரி அந்த பர்டிகுலர் கேட்டகரி கிளிக் பண்ணும்போது அது சம்மந்தமான போஸ்ட் எல்லாம் அழகாக உங்களோட ப்ளாகர்லேயே அவங்களுக்கு வந்து பார்த்து படிக்கவும் முடியும். அதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டம் மெனு ஒரு சோஷியல் லிங்க்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஓகே. இப்போ நமக்கு இந்த மாதிரி கண்டென்ட் விட்த்து வந்து நம்ம இஷ்டத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பெருசாக வேணாம், சின்னதாக வேணும், லைக் ஃபேஸ்புக்கில் இருக்கிற மாதிரி ஒரு சைட் பார் கஸ்டமைசேஷன் இதெல்லாம் எப்படி பண்ணணும் உங்களுக்கு தோணிதுன்னா இந்த வீடியோ பாருங்கள். இதில் வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி பிளாகர் கண்டென்ட் விட்த்தை எப்படி ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணலாம், இதற்கான கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்றதை ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது அருண் சாரதி. தேங்க்யூ. பாய்.